வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/8/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 1 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு 1 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு கொடுத்தது எந்தளவுக்கு மேட்ச் ஆகி வின்னிங் வந்திருந்தது, அதே மாதிரி 8 மணிக்கு கொடுத்தது எந்தளவுக்கு வின்னிங் வந்திருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதை பார்த்தா தானே நீங்கள் அடுத்தது வின்னிங் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்ம என்ன கொடுத்தோம், இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சிருந்தாங்க, 58,260. செகண்டு 914 92 583 30. சரிங்களா? இது வந்து நமக்கு 6 மணிக்கு அடித்தது. இது வந்து நமக்கு 8 மணிக்கு அடித்தது. நம்ம கொடுத்து எப்படி பாருங்கள், எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 462ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன அடிச்சுக்கிறாங்க, 492ன்னு அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதே இங்கேயும் பாருங்கள், ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 023ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே ரிசல்ட் என்ன வந்திருக்கு, 523. ஓகேங்களா? அப்போ நம்ம கொடுத்தது 3ஆம் நம்பரும் 0 மேட்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ நமக்கு 6 மணி ரிசல்ட்டில் நமக்கு 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம 462ன்னு கொடுத்தோம். அதுதான் கொடுத்தோம், வேறு எதுவும் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை. பாருங்கள், 462 அடித்த நம்பர் 492. சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன 530ன்னு கொடுத்தாங்க. இதில் நம்ம கொடுத்த 3ஆம் நம்பரும் அதே மாதிரி ஆல் போர்டில் 3ஆம் நம்பரும் 0வும் சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. சரிங்களா? நம்ம 5ஆம் நம்பர் கொடுக்கல, 4ஆம் நம்பர் கொடுத்தோம். இங்கே எடுத்தது என்ன பண்ணிருக்கோங்க, எப்படி பார்த்தாலும் நமக்கு அதே கணக்கு தான். 403ன்னு கொடுத்தோம். அடித்தது என்ன கொடுத்துருக்காங்க, 530. எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பரு அழகாக மேட்ச் ஆகிருக்கு. 2 நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருக்கு. ஒரு ஜஸ்ட் மிஸ் என்னாலும் 2 ட்ராவலையுமே. இதில் 9ஆம் நம்பர், இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். பி போர்டில் 9ஆம் நம்பர் வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம கொடுத்த 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அடுத்தது 5ஆம் நம்பர் வந்துச்சு. அப்படி பார்க்க போனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் தான் இந்த ட்ராவலில் நமக்கு கிடச்சிது. 2 நம்பருமே, அதாவது 6 மணி ரிசல்ட்டுமே ஒரு அருமையான மெத்தடு. அதே மாதிரி உங்களுக்கு 8 மணி ரிசல்ட்டும் நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் தான் நம்ம கொடுத்தோம். எப்படி பார்த்தாலும் நம்முடைய கணக்குங்கிறது கரெக்டாக தான் வருது, மேட்ச் ஆகிட்டே தான் வருது. 2 நம்பர்னு ஆல் போர்டில் 2 நம்பர் கன்ஃபார்மாக வராமல் போகாது. அதனால் நம்ம எப்போயுமே ஆல் போர்டு 2 நம்பர் டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கும். அது ரெகுலராக கொடுக்கறதுனால உங்களுக்கு தெரியல, வின்னிங் கொடுக்குற மாதிரியே தெரியாது. ரெகுலராக வந்து 2 நம்பர் கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து நமக்கு நாளைக்கு 1 மணி ஷோவில் என்ன மாதிரி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் சுனாமி சேனல் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எதனால் சொல்கிறோன்னா உங்களுக்கு திரும்ப நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக சொல்கிறோம். அது ஒரு ஆர்கனைசிங் கம்பெனிக்காரங்க நடத்துகிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு. அதாவது நம்ம வந்து நீங்கள் வெளியில் போய் ஒருத்தங்களுக்கு டொனேட் கேட்குறது கூட கேட்டு அதை வாங்கி அது நமக்கு பண்ணுறதுக்கு, இதே மாதிரி இதில் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அந்த ஆர்கனைஸ் மூலம் நடத்தலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட்டபிள் ஆனால், உங்களுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. உங்களை பணம் காசு எதுவுமே அவங்க கேட்கல. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கு மூலிமா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் மூலிமா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து வர எல்லாத்தையுமே அந்த ஆர்கனைஸுக்கு தான் போகும், அந்த டொனேட்டுக்கு தான் போகும். அப்போ கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல சேவை தான் செய்கிறீங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த ட்ரெண்டிங் சுனாமி என்னங்க சம்மந்தமே இல்லாமல் பேராக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராக இருக்கணும். இது தெரியாத ஒரு பேர் வச்சுட்டு அது வாயிலையும் நுழையில, மனசுலையும் நுழையில, புத்திலையும் நுழையிலன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கேட்டோம், ஏன்னா இப்படி ஒரு பேர் வச்சுக்கிங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க யாருக்குமே தெரியாத ஒரு பேரை வச்சுட்டு அதை வந்து மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நேமு. அதோடய மறக்க முடியாத ஒரு நேம் சுனாமி இல்லையா? அது 2 நம்ம சேர்க்கும் போது நமக்கு அந்த நேம் வந்து மனசில் பதியுங்கிறக்காக தான் சொல்கிறோம். அதுக்காக தான் இந்த நேம் வச்சுருக்கோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னால் ட்ரெண்டிங் சுனாமி நல்லா தான் இருக்குது பேர். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரெண்டிங் சுனாமி இந்த சேனல் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் ட்ரெண்டிங் சுனாமின்னு அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வந்துடும். ஏன்னா அந்த ஒரு சேனல் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இவங்க மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுக்கிறாங்க பேர். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு பெரிய குரூப், அவங்க குரூப்பில் அவங்க தெரியாமல் ஒரு நேம் வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க தெரிஞ்சதுனால தான் ஒரு நேம் வச்சுக்கிறாங்க. தெரியாமல் ஒரு நேம் அவ்வளோ பெரிய ஆர்கனைசர் இப்படி வைப்பாங்களான்னா வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும், என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு இதில் 9ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது. என்னங்க 5க்கு 9 வருமானா, கட்டாயமாக 5ஆம் நம்பருக்கும் 9ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்கான வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 9க்கு 9ஆம் நம்பர் வரும். 6ஆம் நம்பர், அதாவது நம்ம என்ன கேட்டால் 5க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது வரலைன்னு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா 6ஆம் நம்பர் வரும். என்னங்க சம்மந்தமே இல்லாமல் 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். எனக்கு என்னமோ 6ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5க்கு 6லாம் வரும். ஏன்னா 0க்கு 6ன்னு வருது இல்லையா?
0 காருன்னு வந்தால் 5ஆம் நம்பருக்கு 6 நம்பர் வரும். ஏன் 0டைய பவர் 5 5 காருன்னு வருது இல்லையா? அந்த மாதிரி மறுபடியும் 5ஆம் நம்பர் வைக்க 5 காருங்கிற நம்பரும் கட்டாயமாக வர வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஒரு மணி சோழ எனக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. கணக்கு வருதான்னு பார்த்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் தாங்க. எனக்கு 3க்கு 4 வருமானா எனக்கு அப்படி தான் காமிக்குது. இந்த கணக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் காமிக்குது. சரிங்க, 5க்கு 6ன்னு காமிக்குது. அதே மாதிரி வருமானா வரும். நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 5 வந்திருக்கு பார்த்தீங்களா? 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருதுன்னா இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரலாம், இல்லை 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வரலாம், 3ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வரலாம். இப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லாமலாம் அது காட்டாது. சரிங்களா? கணக்கு என்ன சொல்லுதோ அதான் நம்ம நம்ம வந்து மாற்றி எதுவும் கொடுக்குறதில்ல. அதனால் நம்ம ஈஸியாக விலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பரும் நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு, வராமலாம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 4ங்கிற நம்பரு நமக்கு ஏற்கனவே வராமலாம் இல்லை. 3க்கு 4 நிறைய டைம் நமக்கு வந்திருக்கு. அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3க்கு 8ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தான் கிடச்சிருக்கு. பார்ப்பேன்னா மாதத்தினுடைய கடைசி இல்லையா 31. சரி, அந்த மாதத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர் ட்ரா நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா? அதனால் மாதம் எண்டு. அதனால் நமக்கு அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறோம். இருக்குதான்னு பாருங்கள். சரிங்களா? நம்ம கொடுத்தங்களுக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு பேசிக்காக மேட்ச் இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பேசிக்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கங்க. வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி போர்டு 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் ஏங்க 0க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுவும் இந்த ட்ராவில் 7ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 0 வந்துச்சுனால உங்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுவாங்க. அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? 0க்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0க்கு 2 கொடுத்தாங்க இல்லையா? அந்த 0க்கு 2 கொடுத்தாங்கன்னா 0க்கு 7ங்கிற நம்பரும் கட்டாயமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நம்மளே 0க்கு 2ன்னு போன டைம் கொடுத்தோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் வரப்போகுது, அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக வரணும், வரலன்னா கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதனால தான் 2ஆம் நம்பர் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு 260க்கு கண்டிப்பாக 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். இப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஒரு நம்பர் வராமல் நம்ம கணக்கில் காமிக்காது. அப்படி காமிச்சா வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் காமிக்குது. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு 0க்கு இன்னொரு நம்பர் என்ன 5ஆம் நம்பர் வருமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுது. உங்களுக்கு எதுவும் வருதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்துங்க. இப்போ ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க கொடுக்கலாம்? நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க வருதுன்னா 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பரும் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு 3க்கு 8ங்கிறது ரொம்ப ரேர் வர்றதில்லை. இப்போ இனிமேல் தான் காமிக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 3க்கு 8ன்னு காமிக்குது. இங்கே பாருங்கள் 8க்கு 1ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? 8க்கு 1ன்னு வந்துச்சுனாலே நமக்கு அதே மாதிரி 9க்கு 3, அதே மாதிரி 3க்கு 8 அதே மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக 8க்கு 3, 3க்கு 8ங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருது. ஏன்னா 4க்கு 2 அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 0க்கு 2 வருது. 0க்கு எப்போயுமே 2ஆம் நம்பர் வராது. இப்போ தான் வருது. 7ஆம் நம்பர் வராது. மற்றபடி இப்போ வருது வித்தியாசமாக. அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி எது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவு வந்து அவங்க இன்னும் மேலே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய பேருக்கு செய்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்சால் தான் நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு நல்லது செய்வாங்க. ஏன் நான் இதை நம்மக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறருக்கு எப்படி உதவி செய்கிறோமோ அதே உதவி தான் நமக்கு திரும்ப பரிசாவோ திரும்ப கிஃப்டாவோ ஏதாவது நமக்கு வந்து சேரும். சரிங்களா? இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே வேலை செய்யுது. சரிங்க? நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் இங்கே வந்து இந்த இயற்கையோட நியதி. அதை நம்ம சரியாக செய்வோம், அதை புரிஞ்சுக்கிட்டு செய்வோம். இது நீதி இல்லை, இதான் அறிவியல். சரிங்க? நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு பந்தை வேகமாக வீசுகிறீங்களோ அதே வேகத்தில் தான் திரும்பி வருமே தவிர வேறு எதுவும் மாறி வராது இல்லையா? பந்து தூக்கி வீசின வேகத்தில் பந்து போயிட்டேவா இருக்கும். இல்லை, செவுத்தில் போய் அடிச்சிங்கன்னா திரும்பி வந்துடும். இப்போ எங்கேயாவது நீங்கள் தூக்கி வீசினாலும் எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒரு பக்கம் போய் மோதி திரும்பி விட்டு வருமே தவிர போகாது. அது மாதிரி தான் சொல்லுங்கள். அது மாதிரி தான் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு ரிப்ளையாக வரும். அதில் நல்லதே செய்வோம், நமக்கு திரும்ப நல்லதே நடக்கும். சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக அந்த ட்ரெண்டிங் சுனாமி சேனலுக்கு
ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை. ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு அடிச்சிங்கனாலே யூடியூப்பில் போய் அடிச்சிங்கனாலே உடனே வந்துடும். இல்லை நீங்கள் சும்மா மைக் ஆன் பண்ணி ட்ரெண்டிங் சுனாமின்னு சொன்னால் கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனல் வந்துடும். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். போய் பாருங்கள், அவங்க பண்ணுற விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, போய் பாருங்கள். அவங்க நல்லா இருந்து பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த வயசில் இந்த இதில் யாருமே இந்த மாதிரி இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. நிறைய வேலைக்கு நல்ல நல்ல வேலைகள் செய்கிறாங்க. சரிங்க? அதுக்காக தான் நம்ம பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. போய் பாருங்கள். சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள்.